வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாரிஸில் ஈபிள் டவருக்கு அடுத்தபடியா அதிகம் பார்வையிடும் இடங்களில் ஒன்றான பாரிஸின் உயரமான மலை மேல் வெள்ளை நிறத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இந்த தேவாலயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் மாண்ட் மாட்ரே என்ற உயரமான பகுதியில் அமைந்து உள்ளது சாக்ரே கோயே பெசிலிக்கா என்ற தேவாலயம். இதற்கு தமிழில் புனித இதயத்தின் பேராலயம் என்பது அர்த்தமாகும். ஈபிள் டவருக்கு அடுத்தபடியா டூரிஸ்ட் அதிகமாக வர இடம் இந்த இடம் தான். உயரமான மலைப்பகுதியில் இருந்து பாரிஸ் நகரத்தின் மொத்த அழகையும் ஒரே பார்வையில் நம்ம ரசிக்க முடியும். அதனால் டூரிஸ்ட் மட்டும் இல்லாம இந்த உள்ளூர் மக்களும் விரும்பி வரும் இடமாக இது உள்ளது. இந்த தேவாலயத்தின் கட்டுமான பணி 1875ஆம் ஆண்டு தொடங்கி 1914ஆம் ஆண்டு நிறைவடைந்தது. முதலாம் உலகப் போர் காரணமாக பொதுமக்களுக்காக இது 1919ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. ரோமானிய மற்றும் பைசாண்டின் என்ற ஆர்க்கிடெக்சர் முறையால் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பெசிலிக்கா பேராலயம் அதன் வெள்ளை நிற தோற்றத்திற்காக உலகம் முழுவதும் பிரபலமானது. இதற்காக பயன்படுத்தப்பட்ட சிறப்புகள் மழை பெய்யும் பொழுது இன்னும் வெண்மையாக மாறும் தன்மை கொண்டது. இதனால் இந்த பேராலயம் ஒவ்வொரு மழைக்கு பிறகும் முன்பை விட இன்னும் வெண்மையாக காட்சியளிக்கின்றது. இந்த சாக்ரே கோயர் பெசிலிக்கா இருக்கும் மாண்ட் மாட்ரே ஒரு காலத்தில் பல புகழ்பெற்ற ஓவியர்களும் கலைஞர்களும் வாழ்ந்த பகுதி. இன்று கூட தெரு ஓவியர்கள் மற்றும் இசை கலைஞர்களால் இந்த பகுதி எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கும். தேவாலயத்தின் முன்பகுதியில் இருந்து பார்க்கும் பாரிஸ் நகரத்தின் காட்சி மிகவும் அழகாக இருக்கும். குறிப்பாக மாலை நேரத்தில் இந்த இடம் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழியும். சாக்ரே கோயர் பெசிலிக்கா பல திரைப்படங்களில் வந்துள்ளது. இந்த ஆலயத்தை காண நம்ம 200 படிக்கட்டுகள் ஏறி மேலே செல்ல வேண்டும். ஆனா மேல இருந்து கிடைக்கிற வியூ ரொம்பவே அழகா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் படிக்கட்டுல ஏறி மேல போயிட்டு அந்த வியூவை பாருங்க. பாரிஸுக்கு வருபவர்கள் ஈஃபில் டவரை மட்டும் பார்த்து விட்டு திரும்பாமல் பெசிலிக்காவையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். பாரிஸோட வரலாறு, கட்டிடக்கலை, ஆன்மீகம் மற்றும் பாரிஸ் நகரின் அற்புத நகர காட்சி இவை அனைத்துமே ஒரே இடத்தில் நம்ம அனுபவிக்க முடியும். அடுத்த வீடியோல இன்னொரு அழகான இடத்தை சுற்றி பார்க்கலாம். இது போல டிராவல் வீடியோஸ் பார்க்க என்னோட ரமேஷ் ஜெர்னி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.